மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 24 மணித்தியாலங்களுக்குள் துரிதமாக செயல்பட்ட போலீசார் சந்தேக நபர்கள் 3 கைது செய்துள்ளனர். மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் மூலம் காஞ்சிரங்குடா பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் மற்றும் ஒரு இளைஞன் என 3 நேற்று 21 இரவு வவுனதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை வவுனதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாய் ஒருவர் காணாமல் போனார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரது குழந்தை வயல் பகுதியில் அழுது கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. மாவட்ட சீரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் வழிகாட்டலில் விசேட குற்ற விசாரணை பிரிவு மற்றும் மாவட்ட புலனாய்வு பிரிவினர் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்தனர். இதன்போது குறித்த தாயை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி மற்றும் அவருடன் இருந்த பெண் குறித்த தகவல்கள் கிடைத்தன. வந்தாறுமூலை ஆலையடி வீதியில் உள்ள வீடொன்றை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு மறைந்திருந்த 26 வயதுடைய சோமசுந்தரம் சர்லியாவை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையின் போது அவரது கணவரான 34 வயதுடைய வெற்றிவேல் சதீஸ்வரன் மற்றும் அவரது தம்பியான 22 வயதுடைய வெற்றிவேல் தனோஜன் ஆகியோர் வவுனதீவில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி சம்பவ தினமான வியாழக்கிழமை வந்தாறுமூலையில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து கொக்கட்டிச்சோலை பகுதிக்கு சென்று பின்னர் ஆலத்தியமலை பகுதிக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது வவுனதீவு பிரதேச செயலக அலுவலகத்திற்கு முன்னால் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி எங்கே போவதாக கேட்டுள்ளனர். அவர் மட்டக்களப்பு நகருக்கு போவதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து குறித்த பெண் தாங்களும் அங்கு செல்வதாக கூறி வருமாறு அழைத்துள்ளார். அதற்கு இளம் தாய் முச்சக்கர வண்டியில் போக பணமில்லை என கூறியபோது 100 ரூபாய் தந்தால் போதும் என தெரிவித்து இளம் தாயையும் குழந்தையையும் ஏற்றிக்கொண்டு நகரை நோக்கி பயணித்துள்ளனர். அப்போது தான் அடகு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துக் கொண்டே நகரை வந்தடைந்து குழந்தையுடன் இளம் தாய் இறங்கியுள்ளார். இறங்கிய அந்த இளம் தாய்க்கு பின்னால் குறித்த பெண்ணும் தானும் வருவதாக தெரிவித்து பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அங்கு அவர் அடகு வைத்த தங்க ஆபரணத்தை மீட்டெடுத்துக் கொண்ட பின்னர் குறித்த பெண் தாங்கள் மீண்டும் வவுனதீவு செல்வதாகவும் உங்களுடன் இன்னொருவரை ஏற்றி குறைந்த கட்டணத்தில் கொண்டு சென்று விடுவதாகவும் தெரிவித்து அவர்களை மீண்டும் ஆட்டோவில் ஏற்றியுள்ளார். வலையிரவு பாலத்தை அண்மித்தபோது அவருக்கு மயக்க மருந்து கலந்த பழச்சாறு போத்தலை குடிப்பதற்கு கொடுத்துள்ளனர். அவர் அதனை வாங்கி குடித்ததை அடுத்து மயக்கமடைய ஆரம்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த முச்சக்கர வண்டி வலையிரவு பாலத்தை கடந்து தாண்டியடி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கு முச்சக்கர வண்டியை நிறுத்திய போது அதிலிருந்த குறித்த பெண் இறங்கியுள்ளார். அங்கு காத்திருந்த 22 வயதுடைய இளைஞன் முச்சக்கர வண்டியில் ஏறிக்கொண்டபோது மயக்கத்தில் இருந்த இளம் தாய் தன்னை இறக்கி விடுமாறு கோரிய நிலையில் முற்றாக மயங்கமடைந்துள்ளார். இதையடுத்து அவரது கழுத்தில் இருந்த 5 பவுன் தாலி கொடி மற்றும் 1 பவுன் தங்கச் சங்கிலியை கழற்றி கொள்ளையடித்துக் கொண்டு குழந்தையை கொத்திப்புலை வயல் பகுதியில் வீசி எறிந்துவிட்டு மயக்கமடைந்த இளம் தாயை தாந்தாமலை பகுதியில் உள்ள நெல்லிக்காடு வயல் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்த பாழடைந்த கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி வீட்டிற்கு சென்றுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். அதேவேளை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் இதே பாணியில் பழச்சாற்றில் மயக்க மருந்து கொடுத்து மயங்க செய்து அவரின் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு அந்த கிணற்றுக்குள் கொண்டு சென்று போட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்தார். வரும்போது பணம் குழாய் கிடக்க எடுக்க வந்தேன். அந்த பணம் குழாய் எடுக்க வரக்கில் இறங்கிட்டேன். பைக்கில் விட்டு இறங்கி பணம் குழாய் கிட்ட போகலை. அப்படி இறங்கி நிற்க கத்துனது சத்தம் கேட்கனா கிணத்துக்கு சத்தம் கேட்கனா மரத்தை திரும்பி பார்த்தேன். நீ மரத்தில் யாரும் தூங்குறாங்க சத்தம் கேட்க பார்த்து மரம் கொஞ்சம் பயமாகி கொடுக்க திரும்பி போயிட்டேன். திரும்பி போய் அந்த இடைக்கு போய் திரும்பி வந்தேன். திரும்பி வந்து சைக்கிள் இறங்கல இடத்துல நின்றேன். கேட்டு சத்தம் கேட்டேன். சத்தம் கேட்க அப்புறம் நான் இறங்கல பயத்தில் திரும்பி இடைக்கு போய் ரத்தானை கோல் எடுத்தேன். ரத்தானை கோல் பண்ணி எப்படி தான் சத்தம் ஒன்று இருக்குது என்ன கொஞ்சம் பாருங்க. ஒரு ரத்தம் வந்து வரும்போதும் இந்த ஆள் மச்சான் ஒரு ஆள் ஊர் வந்து வந்தவர். அவர் வந்தவர் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரு ரத்தம் மறைச்சி நிப்பாட்டி இப்படி தான் சத்தம் ஒன்று கேட்கேன். அவர் இறங்கி ஒன்று ஒரு வச்சும்பியில் போய் பார்ப்பேன் நமக்கு என்ன சத்தம் கேட்டான்ட்டு அவர் போனவர் போய் பார்த்தாரு. போய் 2 பேரும் போய் பட்டி பார்த்துட்டு பயந்தாச்சு. பார்க்க அப்புறம் இப்படி தான் நிற்காது கால் இடவுக்கு எவ்வளோ தான் தெரியுது. கழுத்து எவ்வளோ தான் தெரியுது. அதுக்கு ஒன்றும் தெரியலை.
அப்புறம் நாங்கள் இங்கே வந்து ரோட்டுக்கு வந்து தான் பூரா வரைக்கும் போட்டு அவர் போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணி பண்ண எனக்கு கோல் அடிச்சு அப்புறம் போலீஸாக்க வந்து பூரா காப்பாற்றினவன் காலையில் 6:40 நான் வரக்கூடாது வரும்போது வயலுக்கு கூட்டாளி சொன்னார் கிணத்துக்கு சத்தம் கேட்கலாம் சத்தம் கேட்க நான் சொன்னேன் அப்படி சத்தம் கேட்க வேண்டாம் போய் பார்த்தேன் ஒரு பொடி கிடக்கு ஒரு ஆள் உயிரோட இருக்குது இப்போ கூட்டாளிகளுக்கெல்லாம் கோல் அடிச்சு ஒரு போலீஸாக்கள் பண்ணோன்னே எனக்கு கோல் பண்ண அவங்க சொன்னாங்க வருதாங்கன்ட்டு ஒரு போலீஸ் வந்தவர் நாங்கள் தான் கயிறு போட்டு ஒரு ஆளை காப்பாற்றிக்கிட்டோம். வணக்கம். இது நான் மண்மணி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர். பிரதேசத்திலே மிகவும் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. கும்பல் உண்டு, அதாவது மிகவும் மோசமான செயல்பாட்டிலே ஈடுபடுகின்ற ஒரு கும்பலினால் இது நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் நிச்சயமாக இதை உடனடியாக விசாரணை செய்து இப்படியான செயல்பாடுகளை உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இந்த வெளிப்பிரதேசங்களில் இருக்கின்றவர்களை கடத்தி கொண்டு இப்படியான ஒரு திட்டமிட்ட காரியங்களை செய்திருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக அவர்களுக்கான தண்டனையை மிக விரைவிலே இந்த அரசாங்கம் போலீசார் விசாரணை செய்து அவர்களுக்கான நீதி முன் நிறுத்தி தண்டனையை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்.